ஹாய்ங்க. என்கேஜ்மெண்ட் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு மறையூர்லேருந்து சென்னை வந்துட்டோம். இனி ஒரு கொஞ்ச நாள் இங்கே சென்னையில் தான் இருப்பேன். கன்சிஸ்டன்ட்டுன்னு சொல்கிறேன், பட் அதை என்னால் மெயின்டைன் பண்ண முடியலை. இந்த மாதிரி எங்கேயாச்சும் போனால் எல்லாமே சொதப்பிடுது. ஸ்டடி போயிட்டு இந்த மாதிரி எல்லாமே போயிடுது. பட் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் தானே, எப்படி நம்ம போய் தான் ஆகணும், தவிர்க்க முடியாது. சென்னை வந்துருக்கேன். இங்கேயாச்சும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், உட்காந்து படிக்கணும்னு 1 மந்த்து தான் இருக்குது. December 6 or 7 எக்ஸாம் வருது. NTPC நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க, மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. இன்றைக்கி என்னால் படிக்க முடியலை, ஏன்னா தலைவலி. சென்னை வந்தாலே நான் ஃபேஸ் பண்ணுற பெரிய இஷ்யூனா அது தலைவலி தான். ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரியாது, பட் அடிக்கடி வந்து தலைவலி வந்துடும். ஸோ இன்றைக்கி எதுவும் படிக்கலை, எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். பட் மதியம் தலைவலினாலும் தூங்கிட்டேன். இன்னும் தலைவலி தான் எனக்கு. கொஞ்சம் நாளையில் இருந்தாச்சும் கொஞ்சம் படிக்க பார்க்கணும். அண்டு சிஸ்டம் எல்லாம் ஊரில் தான் இருக்குது. எங்கள் லேப்டாப்பில் தான் கொஞ்சம் படிக்க பார்க்கணும். அண்டு அப்புறம் வந்து இன்னும் 2 டெசிஷன் எடுத்திருக்கேன், கன்ஃபார்ம் ஆகலை. ஒன்று வந்து இனி ஃபுல் டைமாக கொஞ்சம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு. இன்னொன்று வந்து நான்வெஜ்ஜை விடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நான் நான்வெஜ் சாப்பிடும்போது ரொம்ப லேசியாக இருக்குது, மந்தமாக இருக்குது, எந்த வேலையும் வந்து பண்ண முடியலை. ஸோ அதை விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பட் இன்னும் கன்ஃபார்ம் இல்லை, அது என்னென்னு பார்க்கணும். அண்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபுல் டைம் படிக்கிறதுக்கும் இன்னும் கன்ஃபார்ம் இல்லை, அதுவும் செக் பண்ணணும் என்னென்னு. நீங்கள் படித்தா நல்லா படிங்க.